அப்போஸ்தலர் சொல்லிக் கொடுத்த பழக்கம் இன்று நாம் கைக்கொள்ளவில்லை. அது திருவசனத்தினாலே நம்மை கழுவி கொள்வது. எபேசியர் 5:26. அப்படி கழுவி கொள்ளும்போது நம்முடைய தரம் கிறிஸ்துவின் அளவு இருக்கும். ஒரு நம்பிக்கை அதற்குள் உறுதியாக ஆழமாக பதிந்திருக்கும். அவருக்கு ஒப்பாக நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உறுதி நமக்கு இருக்கும். எபிரேயர் 10:10. அதில் சந்தேகம் வராது. இப்படி பரிசுத்தமாக்குகிறவர்களை அவர் பரிபூர்ணப்படுத்தியும் இருக்கிறார் என்று 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இந்த வசனங்கள் என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். ஞானம் மட்டுமல்ல, முழுமையான மீட்பு, எல்லா பாவத்திலிருந்தும் மீட்பு, மதியினத்திலிருந்தும் பலகீனத்திலிருந்தும் தடுமாற்றத்திலிருந்தும் தார்மாறுகளிலிருந்தும் மீட்பு. அவைகள் எதுவுமே இனி காணப்படாதபடி முடிந்து விட்டது. பாவங்கள் முடிந்து விட்டது. மீட்பு, ஞானம், பரிசுத்தம், நீதி அத்தனையும் எனக்கு இருக்கிறது. சொல்லி சொல்லி என் மனதை தைரியப்படுத்திக் கொள்கிறேன். இதனாலே நான் தெளிவான பார்வை எனக்கு இருக்கிறது. யாரை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு தீர்மானித்திருக்கிறார். ரோமர் 8:30. இவைகளை படிக்கும் போது தெளிவு கிடைக்கிறது. அவர் சாயலாகத்தான் இருப்பேன். எபேசியர் 4:11. கிறிஸ்து என்ற ஒரு அளவை வைத்துக் கொண்டு தேவன் கிருபையை ஊற்றி ஒவ்வொருவனுக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி நடந்தாரோ, பரிசுத்தமாக இருந்தாரோ, நீதியாக நடந்தாரோ, குற்றமற்றவராக பழுதற்றவராக காணப்பட்டவரோ அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் அந்த கிருபையினால இருக்க வேண்டும். நாம செய்யறது அத்தனையும் செத்தக்கிரியை, நம்முடைய திட்டங்கள் அத்தனையும் செத்தக்கிரியை, நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் செத்தக்கிரியை. அதிலிருந்து நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். 6:1. நாம் செய்வதெல்லாம் தேவனால் மட்டுமே செய்யப்பட வேண்டும், தேவனுக்காக செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் தேவன் மகிமைப்படுவார். நமக்கு அங்கு இடமில்லை. இது எவ்வளவு பெரிய மனம் திரும்புதல்! இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவமும், எந்த பாவமும் பெயர் சொன்னாலும் அது நீக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என்னிடம் இருந்து நிரந்தரமாக. இனி நான் பாவத்துக்கு அடிமையாக முடியாது. அவர் தம் ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். மத்தேயு 1:26 எல்லா பாவங்களும் நீக்கி ரட்சிக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். அப்படியானால் என்னிடம் எல்லா பாவமும் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். என்னுடைய தகுதி கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிறது என்று கொரிந்தியர் 3:5 பவுல் சொல்லுகிறார். என்னுடைய தகுதியே கிறிஸ்து தான். என்னுடைய தகுதி எனக்கு நான் பெற்றிருக்கிற படிப்போ வசதியோ சமுதாய மதிப்போ அல்ல. கிறிஸ்துவினாலே நான் பிழைப்பது தான் என் தகுதி. நான் கெட்டு போகாதபடி அவரையே எனக்கு தந்தருளி இருக்கிறார். அது அவர்தான் எனக்கு தகுதி, அவர்தான் என் சொந்தம், அவர்தான் என் சுதந்திரம், அவர்தான் எனக்கு எல்லாம். அவரை நான் சுதந்திரத்து கொண்டதுனாலே நான் கெட்டு போக மாட்டேன். சுதந்திரத்து கொள்ளாவிட்டால் நான் கெட்டு போய் விடுவேன். இப்படி பல வசனங்கள் நமக்கு வேதத்தில் கொட்டி கிடக்கின்றன. அவைகளாலே நாம் சுத்திகரித்து கொண்டே இருந்தால் நம் மனம் புதிதாக்கப்பட்டதாகவே இருக்கும். நம்பிக்கையினாலே அது குப்பை தொட்டியாக மதீனமான சிந்தனைகளால் நிறைந்திருக்காது.